அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம சூரசம்ஹாரம் முருகனுக்கு உகந்த சூப்பரான ஒரு பிரசாதம் தான் பார்க்க போகிறோம். திருச்செந்தூரில் இது முருகனுக்கு செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம அது வரைக்கும் வாங்கி சாப்பிட்டதில்ல. அந்த திருபாகம்ங்கிறத நம்ம இப்போ செய்யலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது 100 கிராம் கடலை மாவு, 100 கிராம் அந்த ஆளாக்கில் சின்ன ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு மாவு, ஒரு ஆளாக்கு முந்திரி பருப்பு, 1.5 கப்பு, இதனால் 1 கப்பும் ஒரு 1/2 கப்பும் சர்க்கரை, 1.5 கப்பு. இப்போ பால் வந்து ஒரு 3/4 கப்பு பால், அப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு பாலில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம லேசாக கடலை மாவை கடாயில் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்குவோம். கடாயில் போட்டு லேசாக சூடு வர வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளோட முந்திரி பருப்பை மிக்சியில் போட்டு எண்ணெய் பிரியாத அளவுக்கு லைட்டாக விட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட முந்திரி இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப சுற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் மாதிரி பிசு பிசுன்னு ஆயிரும். இந்த மாதிரி விட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கடல் மாவை லேசாக கடாயில் போட்டு சூடு வர வறுத்துக்கலாம். நீங்கள் ஜலிக்கணும்னு பிரியப்பட்டிங்கன்னா ஜலிச்சு கூட சேர்த்துக்கலாம். லேசாக கொஞ்சம் சூடு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப செவக்கிற அளவுக்கு வேண்டாம், ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்குவோம். கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து தட்டில் மாற்றிக்குவோம். இப்போ நம்மளோட மாவு கொஞ்சம் நல்லா வறுத்துச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம அப்படி கிண்டிகிட்டு இருக்கும்போதே எல்லாத்தையும் கலந்தோம்னா சில சமயம் அப்படியே கட்டி கட்டியாக ஆயிரும். அதனால் நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு முந்திரி பவுட்ரு, பால், சர்க்கரை எல்லாம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் ஏற்றி கிளற ஆரம்பிக்கலாம். நெய் சேர்த்து கிளறணும். இதுக்கு 1 கப் மாவுக்கு 1 கப்பு நெய் வேணும். இப்போ நெய் மட்டும் நான் அளந்து எடுக்கும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது வறுத்து அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு இதை கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம முந்திரி பவுட்ரு இதெல்லாம் சேர்க்கலாம். இப்போ நம்மளோட மாவில் இந்த மாதிரி நம்ம முந்திரி பிடிச்சதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நான். இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு நான்ச்சி கடாயில் மாற்றிருக்கேன். இப்போ அதில் நம்ம கிளறிக்குவோம். நான் பால் கொஞ்சம் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. கொஞ்சம் ஆடையாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் தான் நான் அடுப்பை வைக்க போகிறேன். நான் 1 கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது எல்லாமே 100 கிராம் கடலை மாவு, 100 கிராம் முந்திரி பருப்பு, 100 கிராம் நெய், அப்புறம் 150 கிராம் உங்களுக்கு சர்க்கரை. எல்லாம் கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தி வேணும். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இப்போ கிளறிட்டு இருக்கேன். நம்மள்கிட்ட ஏலக்காய் தூள் எல்லாமே சேர்த்துச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறிக்கலாம். நெய் உங்கள் தேவைக்கு தகுந்த அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படி நம்ம நல்லா கிளற ஆரம்பிக்கலாம். மைசூர் பாப்பா தான் வரும் கொஞ்சம், அதுக்கு முன்னாடி நம்ம இறக்கிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப முருக விட வேண்டாம். கொஞ்சம் லூஸான பதம் இருக்கும்போது நம்ம இறக்கிடலாம். நான்ஸ்டிக்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டாமல் வரும், அதனால் இதில் போட்டிருக்கேன். நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்மளோட நெய் எல்லாமே இழுத்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம். அப்புறம் இறக்க போகும்போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட குங்குமப்பூ சேர்த்த பாலை இதில் சேர்த்துக்குவோம். கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா பிடிச்சிட்டே வரும். சூப்பரான நம்மளோட முருகனுக்குரிய பிரசாதம் திருப்பாகம். இப்போ நான் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அந்த நெய்யும் சேர்த்துடுறேன். பாருங்கள், கண்டிப்பாக 100 கிராம் நெய் வேணும். இல்லை அது கம்மியாக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் எண்ணெயெல்லாம் ஊற்றினா டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு முன்னாடி வந்ததை விட. இப்போ நம்ம கொஞ்சம் கிளறிட்டு எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் இன்னும் கெட்டியாக வரணும். சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கிளறியாச்சு. இப்போ நம்ம கடையில் ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்தளவுக்கு இருந்தால் உங்களுக்கு ஆறணுன்னா திருப்பி கெட்டியாயிரும். இன்னும் கொஞ்சம் நேரம் கலர்னிங்கன்னா நெய் வெளியே கக்கி வரும். ஆனால் ரொம்ப முருகன மாதிரி ஆயிரும். இதான் உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும். இப்படி எடுத்துக்கலாம். எப்படியும் நெய் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே தெரியுது. கடாயில் ஒட்டாமல் வந்தாலே நமக்கு சூப்பரான பதம். பாருங்கள், இந்தமாரி தான் இருக்கணும். எடுத்து நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நான் இந்த பவுலில் மாற்றிக்கிறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முருகனுக்கு நம்ம சுவாமிக்கு வெத்தலை பாக்கு பழம் வச்சு திருப்பாகம் நைவேத்தியம் பண்ணியாச்சு. முருகா முருகா வேல் முருகா, முருகா முருகா வேல் முருகா, முருகா முருகா வேல் முருகா, முருகா முருகா வேல் முருகா. எல்லோருக்கும் நல்லதே நடக்கணும் சுவாமி, செய்யுங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓகே, பாருங்கள் நம்மளோட சூப்பரான திருப்பாகம் சுவாமிக்கு படைச்சாச்சு. நீங்களே இது போல் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம சுவாமிக்கு வச்சாச்சு. இங்கே பாருங்கள் அது எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக ஒரு கடலை மாவு அல்வா இல்லை முந்திரி பருப்பு பருப்பிக்கு போனோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு சூப்பராக. நம்ம எப்படி கிண்டும் போது தண்ணியாக இருந்துச்சு, நேரம் ஆக அப்படி கெட்டியாயிரும். நம்மளோட சூப்பரான திருப்பாகம் முருகனுக்குரிய சூப்பரான பிரசாதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சமாக முதல்ல செஞ்சு பாருங்கள், அப்புறம் பிடிச்சதுன்னா நிறைய பண்ணிக்கலாம். நான் வந்து 100 கிராம் தான் எல்லாமே போட்டிருக்கேன். பால் 3/4 டம்ளர், சக்கரை 3/4 டம்ளர் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.